கார் பந்தயத்திற்காக நாளை துபாய் புறப்படவுள்ளதால் உடல்நிலை பரிசோதனைக்காக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அஜித் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயத்திற்காக நாளை துபாய் புறப்படவுள்ளதால் உடல்நிலை பரிசோதனைக்காக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அஜித் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். துபாயில் ஒரு வாரம் நடைபெறவுள்ள கார் பந்தய போட்டிகளில் அஜித் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து கார் பந்தயத்திற்காக நாளை துபாய் புறப்படவுள்ளதால் உடல்நிலை பரிசோதனைக்காக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அஜித் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் பந்தயத்திற்காக நாளை துபாய் புறப்படவுள்ளதால் உடல்நிலை பரிசோதனைக்காக அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக அஜித் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். சமீபத்தில் பத்மபூஷன் விருதை பெற்று டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நடிகரும் ரேசருமான அஜித் குமார் இன்று அப்போலோ மருத்துவமனையில் அவருடைய முழு உடல் பரிசோதனைக்காக இந்த கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பரவி வந்த நிலையில், அதாவது அவருக்கு பிசியோதெரப்பி மருத்துவம் மற்றும் அவருக்கு தீவிர சிகிச்சை அனுமதி என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவி வந்த நிலையில் நடிகர் அஜித் குமார் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கின்றனர். வகையில் நாளை துபாயில் நடக்கக்கூடிய அந்த கார் பந்தயத்திற்காக நாளை சென்னை விமான நிலையத்திலிருந்து அஜித் புறப்பட இருக்கிறார். அந்த வெளிநாட்டு பயணத்திற்கு முன்பாக தனது முழு உடல் பரிசோதனையை அஜித் குமார் மேற்கொள்வது வழக்கம். எந்த படப்பிடிப்புகள் வெளிநாட்டில் நடந்தாலும் சரி, கார் பந்தயங்கள் வெளிநாட்டில் நடந்தாலும் சரி, அதற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய அந்த முழு உடலை பரிசோதனை செய்துவிட்டு அஜித் குமார் புறப்படுவார். அந்த வகையில் நேற்று வெளிநாட்டிலிருந்து தமிழகம் திரும்பி வந்த அஜித் குமார் நாளை துபாய்க்கு செல்ல இருக்கின்றார். அந்த வகையில் வரும் வாரங்களில் நடக்கக்கூடிய அந்த கார் பந்தயத்தில் பங்கேற்பதற்காக நாளை அஜித் குமார் துபாய் செல்ல இருக்கின்றார். அந்த வகையில் அந்த வெளிநாடு செல்வதற்கு முன்பாக தனது வழக்கமான முழு உடலை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த சாதாரண பரிசோதனை என்று அவருடைய தரப்பிலிருந்து விளக்கம் ஒன்று அளித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.